திருப்பூர் மாவட்டம் பல்லடம், ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஆகிய 2 இடங்களிலும் முதியவர்கள் 5 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4 பேரும் கொலை செய்வதற்கு தாங்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த அந்த நகைக்கடை உரிமையாளர் அரச்சலூர் ஞானசேகரன் உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியில் தெய்வசிகாமணி என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதி புகுந்த கும்பல் தெய்வசிகாமணி, அவரது மனைவி அலமேலு மற்றும் மகன் செந்தில்குமார் ஆகிய 3 பேரையும் கொடூரமாக அடித்து கொலை செய்தார்கள். இது ஒரு முன்விரோதம் காரணமாக நடைபெற்றதா, குடும்ப பிரச்சனையாக நடைபெற்றதா என்ற விசாரணை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் ஒரு முதிய தம்பதிகள் ராமசாமி பாக்கியம்மாள் ஆகியோர் கடந்த வாரம் அடித்து கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. 2 கொலை சம்பவங்களும் ஒரே மாதிரி இருந்ததை அடுத்து காவல்துறையினர் 14 தனிப்படைகள் அமைத்து சுமார் 50 கிலோமீட்டர் சுற்றளவில் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் யார் என்பது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்தார்கள். அந்த காட்சி பதிவுகளின்படி ஒரு சிலர் தென்னந்தோப்புகளுக்குள் தேங்காய் வாங்குவது போல செல்வதும், தேங்காய் உரிப்பது போல சென்று அங்கு உள்ள முதிய தம்பதிகள் வசிக்கும் வீடுகளை நோட்டமிடுவதும், அவர்களை பின்னர் இரவில் அவர்களை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடுவதும், கொலை செய்வதற்கு கையுறைகள் மற்றும் மரக்கட்டைகளை பயன்படுத்துவதால் அந்த ஆயுதங்களின் தாக்குதலின் தன்மை மற்றும் அவர்கள் தப்பிச் சென்றதற்கான அந்த தடயங்கள் கிடைக்காமல் காவல்துறையினர் தவித்து வந்தனர். இருந்த போதிலும் அந்த அவர்களது அங்க அடையாளங்கள் ஆகியவற்றை ஈரோடு சிவகிரி கொலையிலும் அந்த 4 பேரும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதே நபர்கள் தான் இந்த கொலையை செய்திருக்க கூடும் என்ற அடிப்படையில் விசாரித்ததில் இதில் நகைக்கடை உரிமையாளரான அரசூரை சேர்ந்த அந்த ஞானசேகரன் என்பவருக்கும் தொடர்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கொள்ளையடித்த 3 பேரும் நகைகளை உருக்குவதற்கு இந்த அரசலூர் ஞானசேகரன் தான் அதற்கு உதவி செய்திருக்கிறார். இதனால் இந்த முதிய தம்பதிகளை கொடூரமாக கொலை செய்து வடமாநில கொள்ளையர்கள் பாணியில் நகைகளை கொள்ளையடித்து சென்ற கொடூரமான இந்த 4 பேரையும் காவல்துறையினர் கைது செய்திருப்பதாக ஐஜி செந்தில்குமார் இப்போது அளித்துள்ள அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஒரு 3 மாத காலமாக 4-5 கடந்த நவம்பர் மாதத்திலிருந்து இப்போது வரை ஒரு 5-6 மாத காலமாக இந்த முதிய தம்பதிகளை குறிவைத்து கொலை செய்யும் கும்பல் யார் என்பது தொடர்பாக திணறி வந்த பொதுமக்கள் அதிர்ச்சி மற்றும் அபாயத்தில் அந்த ஒரு அச்சத்தில் இருந்த பொதுமக்கள் ஆகியோருக்கு இந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டது மற்றும் அவர்கள் இதுவரை கொள்ளையடித்து வைத்திருந்த நகைகளை அனைத்தையும் உருக்கி வைத்திருந்த அந்த நகைக்கடையின் உரிமையாளர், அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் உள்ளிட்ட அனைத்துமே கைது செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பூர் பல்லடத்தில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம், ஈரோடு சிவகிரியில் இரட்டை கொலையில் ஈடுபட்ட அந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டு கொலைக்கான காரணம் நகை தான் என்றும், முதியவர்களை கொலை செய்ததற்கான காரணம் அவர்களிடமிருந்து எளிதான முறையில் நகைகளை கொள்ளையடித்து அதை உருக்கி விற்பனை செய்யும் செயலில் ஈடுபட்டு வந்த நகைக்கடை உரிமையாளர் அரச்சலூர் ஞானசேகரன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலையில் 3 பேர் சம்பந்தப்பட்டவர்கள். அந்த 3 பேர் ஆட்சியப்பன், ரமேஷ் மற்றும் மாதேஸ்வரன் ஆகியோர் அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களோட மற்ற குற்றச்செயல் சம்பவங்களிலும் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது வழக்கில் கைதான ஆட்சியப்பன் தான் தேங்காய் வியாபாரி போல அந்த பல்லடத்திலும் அப்புறம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலும் அந்த தென்னந்தோப்புகளுக்கு சென்று நோட்டமிடும் நபர் என்றும் கண்டறியப்பட்டிருக்கிறது. அவர் முதலில் சென்று நோட்டமிட்டு முதிய தம்பதிகள் தனியாக இருப்பது, அங்கு பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பது, அங்கு நாய்கள் உள்ளிட்ட பாதுகாப்புக்கான ஏதாவது மிருகங்கள் வளர்க்கிறார்களா, அவர்களோடு இருக்கக்கூடிய உறவினர்கள் யார் என்பது உள்ளிட்ட தகவல்களை சேகரிப்பது அந்த அரசூரை சேர்ந்த ஆட்சியப்பன் என்பவர் தான். இவர்தான் முதலில் நோட்டமிட்டு அதன் பின்னர் கொலை சம்பவத்தில் அந்த 2 துணையோடு இந்த முதிய தம்பதிகளை தாக்கி கொள்ளையடிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் மீது ஒரு 5 முதல் 15 குற்றச்செயல்கள் இருப்பதாகவும் அவர்களிடம் நடைபெற்ற விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது என்றும் ஈரோடு மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் இப்போது தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த கொலையாளிகளுடன் தொடர்புடைய மற்ற நபர்கள் தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. 5 பேரை 6 மாதத்தில் 5 பேரை கொலை செய்து 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து ஒரு 11 பவுன் தங்க நகைகள் உருக்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளன என்றும் ஐஜி செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார்.